சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு நவம்பர் மாதத்திலும் 4வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது நித்திய காலங்களாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபையாகிய நாமும் இன்றைய நாளிலும் தேவனுடைய சித்தத்தின்படியே 3 பகுதிகளாக 7 சத்தியங்களாக கல்வாரியின் சத்தியத்தை அறிந்து உணரத்தக்கதாக நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். எப்போதும் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் 2 விதமான சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பின் சத்தியத்தை முதல் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். நாம் எதற்காக சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம் என்றால், நாமும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிற நிலையை கண்டுபிடிக்க, குறையுள்ளதா இருக்கும், குற்றமுள்ளதா இருக்கும், அசுசிகள் நிரம்பி இருக்கும். என்ன மாதிரி அசுசியெல்லாம் நமக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சு மனம் திரும்ப முதல் சத்தியம், முதல் செய்தி, சத்திய சுத்திகரிப்பு செய்தியை தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். ஆகவே இந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாம் மனம் திரும்பி சுத்தம் பண்ணப்பட சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். முதல் வசனம், ஆதார வசனம், யாக்கோபு 1:14. 2ஆம் வசனம் 2 பேதுரு 3:3. 3ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 4:3.
4ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 6:9. கடைசியாக 5ஆம் வசனமாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பினையும் அதற்கு தேவையான வேத வசனங்களையும் நாம் எழுதியிருக்கிறோம். சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு 3 வார்த்தைகள். தேவனுடைய சபைக்குள்ளே ஜீவிக்கின்ற எந்த ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டவர்களாக வாழக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்போமானால் நாம் குற்றமுள்ளவர்களாக காணப்படுவோம். 3 வார்த்தைகள். 1 சுயம், 2 இச்சைகள், 3 இழுக்கப்படுதல். சுயம் என்ற வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட விதத்திலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது என்னை எடுத்துக்கொண்டோமானால் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் இயக்கத்திலே அந்த சுயத்தன்மை காணப்படுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் சுயத்தன்மை என்ற ஒரு குணபாவம் இருக்கும். இது தனிப்பட்ட விதத்திலே இயங்கக்கூடிய ஒவ்வொன்றாகவும் இருக்கிறது. இது மனிதனுக்கு மனிதன், மனுஷிக்கு மனுஷி மாறுபட்டதாகவும் காணப்படும். சுயம் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2வது வார்த்தை இச்சைகள். இச்சைகள் ஏராளமாக இருந்தாலும் சத்திய வேதத்தின் வேத வசனங்களின் அடிப்படையில் 3 வித இச்சைகள் காணப்படுகிறது. நாம் பல முறை இதன் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். 1 கண்களின் இச்சை, 2 ஜீவனத்தின் பெருமை, 3 மாம்சத்தின் இச்சை. எத்தனையோ இச்சைகள் காணப்பட்டாலும் இந்த 3 விதமான இச்சைகளுக்கு கீழ்பட்டுத்தான் மற்ற எல்லா இச்சைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுயம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட இயக்கத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இச்சைகள் ஏராளமாக இருந்தாலும் 3 விதமான இச்சைகளுக்கு கீழாக வரக்கூடியதாக இருக்கிறது. இழுக்கப்படுதல், இச்சைகளுடைய வீரியம், அது செயல்படும் தன்மை இழுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒரு காந்தம் ஒரு இரும்பை இழுக்குதோ அந்த மாதிரி சுய இச்சை ஒரு மனிதனை அதற்குள் இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே சுத்திகரிப்பின் செய்தியாக சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டவர்களாக நாமும் இருக்கிறோமா என்று அல்ல, வாழ்கிறோமா என்பதை கண்டறிய இன்றைய சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். எப்படி ஆதி பெற்றோராக இருந்த ஏவாள், ஆதாம் இவர்களுக்குள்ளாக குற்றம் பிரவேசித்து அவர்களுடைய மரண தருவாய் வரையிலும் அவர்களுக்குள் காணப்பட்டதோ அதே போல அவர்களுக்குள் 3 விதமான இச்சைகளும் பிரவேசித்து அவர்களை தனித்தனியே அவர்களுக்குள், அதாவது ஏவாளுக்குள்ளும் ஆதாமுக்குள்ளும் தனித்தனியே இந்த 3 விதமான இச்சைகளும் சுய இச்சைகளாகவும் வேலை செய்திருக்கிறது. அதே நிலைமையில தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் தனித்தனி விதத்திலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த 3 விதமான இச்சைகள் சுய இச்சைகளாகவும் செயல்பட்டு வருகிறது. உலக மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு புருஷனுக்கும், ஒவ்வொரு மனைவிக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், சகல ஊழியர்களுக்குள்ளும் இந்த சுய இச்சைகளானது காணப்படுகிறது. வார்த்தைகளை கவனிக்கணும். உலக மக்களுக்குள்ள மட்டும்தான் இச்சைகள் காணப்பட்டு அது சுயமா செயல்படுகிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தேவ ஜனங்களுக்குள்ளும் இச்சைகள் காணப்பட்டு அது தனிப்பட்ட விதத்திலே சுயமாக சுய இச்சைகளாக
செயல்படுகிற நேரங்களும் காலங்களும் வேலைகளும் உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லாருக்குள்ளேயுமே இந்த சுய இச்சைகள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. இந்த சுய இச்சைகளை நாம் வெகுவாக ஆராய வேண்டும். சுய இச்சைகளை குறித்த மிகுதியான அறிவு வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் பெற வேண்டும். ஏன் அப்படின்னா அப்பதான் அது நம்மளை இழுக்காம, அல்லது அது நம்ம இழுக்கும் போது அதிலே சிக்காம, அதிலே சிக்கி நாம் சோதனைக்குள்ளாக தள்ளப்படாமல் தொடர்ந்து குற்றவாளிகளாக ஆக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். சுய இச்சைகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனசுக்குள்ளும் தனித்தனியே இயங்கக்கூடிய இச்சைகளின் தொகுப்புகளாக காணப்படுகிறது. இதனை இன்றைக்கு வேத வசனங்கள் வழியாக நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஒரு சில வசனங்கள் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னும் அநேக வசனங்கள் இதற்காக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு கீழாக வேதத்திலே காணப்படுகிறது. நமக்கு நேரம் இருக்கும்போது அவைகளை எல்லாம் நாம் எடுத்து வைத்து அவைகள் நமக்குள்ளேயும் காணப்படுகிறதா என்பதை கண்டுபிடித்து நம் காலங்களிலே மனம் திரும்ப வேண்டிய அவசியங்களும் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை அனுசரிக்க இந்த குற்றத்தின் அடிப்படையிலே என்னிடத்தில் என்னவெல்லாம் குற்றங்கள் காணப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க மனம் திரும்ப இன்றைய சத்திய சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க நாம் எழுதி கொண்டதான வேத வசனங்களிலே முதல் வசனமாக இருக்கக்கூடிய யாக்கோபு 1:14 நான் வாசிக்கிறேன். கண்களினாலே பாருங்கள், காதுகளினாலே கவனமாக கேளுங்க. இங்கிருந்து தான் நம்ம தலைப்பு எடுத்திருக்கிறோம். அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சபைக்குள்ளே வாழ்கிற தேவ ஜனங்களுக்காக யாக்கோபு பரிசுத்த ஆவியானவர் மூலம் எழுதின நிருபத்திலே அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறான். இங்கிருந்து தான் தலைப்பு எடுத்துக்கிட்டோம். ஏதோ முதல் நூற்றாண்டுல யாக்கோபு எழுதின நிருபத்துல அன்றைய காலகட்டத்தில் இருந்த சபை மக்களுக்குள்ளதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த சுய இச்சைகள் இருந்ததாக நாம் எண்ணிவிடக் கூடாது. அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இந்த பூமியிலே சபை காணப்படுகிற வரைக்கும் ஒவ்வொரு சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் ஒவ்வொரு ஆவியிலும் ஒவ்வொரு சரீரத்திலும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட விதத்துல சுய இச்சைகள் காணப்படும். அவைகள் அவர்களை அவ்வப்போது இழுத்து குற்றவாளிகளாக மாற்றவும் வாய்ப்புகள் உண்டு. இங்கிருந்து அந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம். நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியிருக்கலாம். இந்த பல வருட காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கை இந்த சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டிருக்கும். பல நேரங்களில் சிக்கி போயிருக்கும். அது வாழ்க்கையை சோதனைக்குள்ளாக கொண்டு போயிருக்கும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்க்க முடியும். பல பேருடைய வாழ்க்கையில அதை மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை மற்றவர்கள் அறியாத வண்ணம் அவைகள் நமக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அறிவார். தேவன் மட்டுமல்ல, நாம் அறிவோம். நாம் நம்மை அறிவோம். நாம் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த சுய இச்சைகள் இருப்பதையும் அவைகளினால் அவ்வப்போது இழுக்கப்பட்டு குற்றவாளிகளாக மாறுவதையும் அறிவோம். ஆனால் அவ்வப்போது அதை மறந்துடுறோம். மற்றவர்களோடு பழகும் போது அவைகள் இல்லாதது போல நம்மை காண்பிக்கிறோம். குற்றமற்றவர்களாக இருப்பது போல் நம்மை வெளிப்படுத்துகிறோம். எந்த குற்றத்தையும் நான் செய்ததில்லை என்பது போல நம்மை காண்பிக்க முயற்சி செய்கிறோம். நிச்சயமா ஏதாவது குற்றம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த குற்றத்துக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய சுய இச்சைகளாக இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்காம தான் நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்போம். இப்ப அடுத்த வசனம் 2 பேதுரு 3:3 வாசிக்கிறேன், கவனிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து, முந்தின வசனத்துல சுய இச்சைன்னு இருக்கு, இந்த வசனத்துல சுய இச்சைகளின் படியே நடந்துன்னு எழுதி இருக்கு. நல்லா கவனிக்க. இச்சைகளை பொறுத்த வரையில ஆவியில இருக்கும், ஆத்துமால இருக்கும், சரீரத்தில் இருக்கும். இது உலக மனிதர்களுக்குள்ளன்னு நினைச்சிட வேண்டாம். சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதுல அவ்வப்போது நடக்கக்கூடியவர்களா நாம காணப்பட வாய்ப்புகள் உண்டு. வேதத்தில் இப்படி எழுதி இருக்கிறது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
முதல்ல நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கடைசி நாட்கள் வரும்போது தங்கள் சுய இச்சைகளின்படியே நடக்கக்கூடிய ஆட்கள் எழும்புவார்கள் எழுதியிருக்கு. இது எங்க உலகத்திலேயே அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் உலகத்துல உண்மைதான், இன்னொரு பக்கம் கடைசி நாட்கள்ல வருக நெருங்க 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 சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சுய இச்சைகள் காணப்படும், அது வேற. ஆனா சுய இச்சைகள்ல இழுக்கப்படாம வாழ்க்கை நடத்துவது அது வேற. ஆனால் சுய இச்சைகளின்படி நடக்கக்கூடியவர்களா உலகத்தில் இருக்கிற மக்களை போல சபைக்குள்ள இருக்கிறதான மனுஷரும் காணப்படுவார்கள் என்பதை வேதம் முந்தி அறிவிச்சிருக்கு. முதல் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டிருக்கு. முதல் நூற்றாண்டு சபைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் நூற்றாண்டு சபையில பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அதே வசனத்தை எடுத்து இன்றைக்கும் நீங்களும் நானும் முதலாவது அறிய வேண்டியது என்னன்னு சொல்லி பிரசங்கமா கேட்டுக்கொண்டு வருகிறோம். எழுதி கிட்டத்தட்ட 2000 வருஷம் தாண்டியாச்சு. இந்த 2000 வருஷத்துல இன்னைக்கு நிலைமையை பார்க்கும் போது உலகம் எங்கிலும் காணப்படுகிற சபைக்குள் இருக்கிற விசுவாச மக்களா இருக்கட்டும், ஏன் சபையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்களா இருக்கட்டும், அவ்வப்போது இந்த சுய இச்சைகளால இழுக்கப்பட்டு அவைகளின்படி நடக்கக்கூடியவர்களா காணப்படுறாங்க. இவ்வளோ ஊழியக்காரர்கள் தெரியுமா, சுய இச்சைகள்ல இழுக்கப்பட்டு அந்த சுய இச்சைகளை குற்றங்களா வெளிப்படுத்தி இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியர்களே, நம்ம யாரா இருந்தால் நாம் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு அவைகளினாலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இயக்கக்கூடியவர்களாக நடக்கக்கூடியவர்களாக இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலகத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 2 வசனங்கள் மூலமா இதை தெளிவா அறிய இருக்கிறோம். இந்த தலைப்பை வெளிப்படையா பேசுவது அவ்வளவு எளிதல்ல. அதே சமயம் சபைக்குள்ள இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் எல்லாரும் தேவ பயத்தோட தேவ பக்தியோட இதை கேட்கணும். எல்லாம் எனக்குள்ள இருக்கு, என்னைய இழுக்குதான், என்னைய சிக்க வைக்குதான், என்னைய சோதனைக்குள்ளாக கொண்டு போய் குற்றத்தில் அகப்பட வைக்குதான், கண்டுபிடிக்கணும். பல்வேறு இச்சைகள் உண்டு. இதுல இவ்வளவுதான் அடக்கவே முடியாது. ஆயிரமான இச்சைகள் உண்டு. ஒவ்வொரு நபரிடத்திலும் வெவ்வேறு விதமா இயங்கும். இத குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய கண்கள்ல இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய காதுகள்ல இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய வாயில இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய நாவுகள்ல இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய தொண்டையில இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய கரங்கள்ல இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய இருதயத்துல இந்த இச்சைகள் வேலை செய்யும், நம்முடைய கால்கள்ல இந்த இச்சைகள் வேலை செய்யும். ஒட்டு மொத்தத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல இந்த இச்சைகள் பரவலா வேலை செய்யும். ஜாக்கிரதையா வாழ்க்கை நடத்தணும். முதல்ல விருப்பமா இருக்கும், அப்புறம் ஆசையா மாறும், அப்புறம் இச்சையா உருவம் பெறும். எதெல்லாம் விரும்புறோமோ அதுக்கெல்லாம் அளவுகோல் வைக்கணும். எதெல்லாம் விரும்புறோமோ அதுலெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கணும். எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் தேவனுக்கேற்ற விதமாக வாழ்க்கையை நடத்துவதற்கு தடையாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கணும். விருப்பம் என்ற அந்த உணர்விலேயே நாம் நம்மை ஆராய்ந்து கண்டுபிடித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கவில்லை என்றால் அது ஆசையா மாறும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஆசைக்கு இடம் கொடுத்து அதையும் கண்டுபிடிக்காம, அதுலேயும் கட்டுப்பாடு வைக்காம, அதுலேயும் எல்லை வைக்காம நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கைய நடத்தி கொண்டிருப்போமானால் அங்கதான் இச்சை முளைக்கும், அங்கதான் இச்சை எழும்பும், அங்கதான் இச்சை உருவகப்படும். அப்புறம் அந்த இச்சை என்னைய அதுக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும். எத்தனை விசுவாசிகள் பணத்துல இழுக்கப்படுறாங்க. பணம் மாதிரி ஆயிரமான விஷயங்களை கொண்டு வரலாம். பணத்துல எவ்வளவு பேர் இழுக்கப்படுறாங்க. சபையில ஊழியர்கள் பண விஷயத்துல ஒழுங்கு இருக்குதா? பண விஷயத்துல கணக்கு இருக்குதா? பண விஷயத்துல நேர்மை இருக்குதா? ஊழியர்கள்ட்டே அது இல்லையே. விசுவாச மக்களிடத்துல எப்படி இருக்கும்? விசுவாச மக்கள் ஒரு சிலர்கிட்ட பணம் மேல இச்சை இருக்காது, ஒரு சிலர்கிட்ட பணம் மேல இச்சை இருக்கும். பணம்னா அவங்க மனசு அப்படியே பாயும், பணம்னா அவங்க கண்ணு அப்படியே அலமோதும்.
5 ரூபா 10 ரூபாவை கூட விட மாட்டாங்க. அதுல அப்படியே மோகமா இருப்பாங்க, அப்படியே இச்சையா இருப்பாங்க. அந்த பணம் அப்படியே இச்சையோட இழுக்கும். பணம் இச்சை ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா பணத்தின் பக்கமா இழுக்கும், குணத்தின் பக்கம் கொண்டு போகும். பணத்துக்காக தாய் தகப்பனை வெறுக்கிறவங்களா இருப்பாங்க, பணத்துக்காக புருஷனை விட்டு விலகிறவங்களா இருப்பாங்க, பணத்துக்காக பிசினஸ் பார்ட்னருடைய எல்லாத்தையும் அபகரிக்கிறவங்களா இருப்பாங்க. பணங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் எத்தனை தலைகீழாக கொண்டு போகப்படுகிறது. பணம் இழுக்கும், ஒவ்வொருத்தரும் மாறுபடுவாங்க. ஒரு சிலர் மாம்சத்துல இழுக்கப்படுவாங்க, ஆண் பெண்பாலால இழுக்கப்படுவாங்க, பெண் ஆண்பாலால இழுக்கப்படுவாங்க. கல்யாணம் பண்ணிருப்பாங்க, கணவன் மனைவியா குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க, கணவனோ மனைவியோ வேற பக்கங்கள்ல இழுக்கப்படுவாங்க. இததான் மாம்ச இச்சைன்னு வேதம் சொல்லுது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கு. யார இழுக்குது? என்ன இழுக்குதா? என்ன இழுக்கும் போது அது என்னை எங்க கொண்டு போகுது? எப்ப சிக்கிறேன், எப்படி சிக்கிறேன், எப்படி அதுல சோதிக்கப்படுறேன், எப்படி அதுல நான் குற்றம் பண்ண ஆளாகிறேன். கண்டுபிடிக்கிறாங்களா? மனைவிய பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு, புருஷனை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. புதுசு புதுசா கண்ணுல பாக்குறது, பாக்குறவங்களை எல்லாம் கண்ணுல பாக்குறது சும்மா இல்ல. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. வேதவசனம் எல்லாம் இருக்குங்க, வேதவசனம் எல்லாம் படிக்கிறாங்க, வேதவசனம் எல்லாம் பிரசங்கம் கேட்கிறாங்க. வாழ்க்கைன்னு வரும்போது நடைமுறையில கண்களை எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? என்னுடைய கண்கள் மாம்சத்தின் காரியங்களிலே இழுக்கப்படுகிறதா? பார்க்க கூடாத பார்த்துட்டேன், வேணும்னு பார்க்கல, எதச்சையா பார்த்துட்டேன். அப்புறம் உன் கண்ணு என்ன பண்ணுது? அதுல இழுக்குதா? மீண்டும் பாரு, மறுபடியும் பாரு, பார் பார் பார், உன் கண்கள் இழுக்கப்படுகிறதா? எனக்கு செல்போன் கூட ஒரு மனிதன் அவ்வளவு பயங்கரமா இழுக்குது. மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், செல்லு இருந்தா போதும். தாய் வேண்டாம், தாப்பன் வேண்டாம், குழந்தை பிள்ளைகளுக்கு செல்லு போதும். சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், குழந்தை பிள்ளைகளுக்கு செல்லு போதும். செல்லு என்ன மாதிரி இழுக்குது? பொழுதுபோக்கு என்ன மாதிரி இழுக்குது? பொருள்கள் என்ன மாதிரி இழுக்குது? நிலம் என்ன மாதிரி இழுக்குது? இப்படி ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். கௌரவம், பெருமை, சுய விருப்பம், மதிப்பு, எத்தனையோ காரியங்கள் என்ன இழுக்கிறதா? இது எனக்கு வேணும், இது இல்லாம நான் வாழ்க்கையை நடத்த மாட்டேன். தட்டு நிறைய கறி இல்லாம சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம நான் ட்ரெஸ் உடுத்த மாட்டேன். இவ்வளவு நகை போடாம விசேஷங்களுக்கு வர மாட்டேன். இப்படி ஷூ போடாம நான் இந்த மாதிரி இடத்துக்கு வர மாட்டேன். பெல்ட் இல்லாம வர மாட்டேன், கேப் இல்லாம வர மாட்டேன், கிளாஸ் இல்லாம வர மாட்டேன், இது இல்லாம அது இல்லாம இருக்க மாட்டேன். என்னால வாழ முடியாது, இது எனக்கு வேணும், வாங்கி கொடுத்தே ஆகணும். எத்தனை 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 காரியங்கள் ஒரு மனிதனை இழுக்குது சுய இச்சைகளுக்குள்ள. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான காரியம், இந்த சத்தியம் மிக முக்கியமான காரியம். இதை நாம அறியணும், இதை நம்ம உணரணும். இன்னும் சொல்ல போனா முதலாவது இதை நாம் அறிய வேண்டும். எனக்குள்ள என்ன மாதிரி இச்சைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு பணத்தின் மேல மோகம் இருக்காது, சில பேருக்கு மாம்சத்தின் மேல மோகம் இருக்காது, சில பேருக்கு பதவி மேல மோகம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி மாறுபடுவாங்க. ஆனா இதுல நிச்சயமா ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கலாம், இன்னொன்னு இல்லாம இருக்காது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த மூணுல ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனால் மற்றவைகள் கண்டிப்பாக இருக்கும். நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலே அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்றவங்கள பார்த்துட்டு அவங்கள கேவலப்படுத்துறதுக்காக, அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக நான் பொய்யே சொல்ல மாட்டேன், எனக்கு பொய்யே பிடிக்காதும்பாங்க. ஆனா பொய் சொல்ற நபர் திருட மாட்டாரு. இந்த பொய் சொல்லாத நபர் திருடக்கூடிய ஆளா இருக்கும். ஒருத்தட்ட ஒரு குணம் இருக்கும், ஒருத்தட்ட இன்னொரு குணம் இருக்கும். ஒருத்தட்ட ஒரு விதமான இச்சை இருக்கும், இன்னொருத்தட்ட இன்னொரு விதமான இச்சை இருக்கும். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும். இதை விருப்பம்னு நம்ம சொல்றோம். விருப்பம் தான் பின்னால இச்சைகளா மாறுது. அந்த மாதிரி நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் வெவ்வேறு விதமான இச்சைகள் இருக்கும். சில பேர் பணத்தின் மேல எல்லாம் மோகம் இருக்காது, யாருக்கு வேணா அள்ளி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மாம்சத்தின் இச்சை அதிகமா இருக்கும். சில பேருக்கு மாம்சத்தின் இச்சை அதிகமா இருக்காது, ஆனா அவங்களுக்கு பெருமை அதிகமா இருக்கும். என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் தான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட இருக்கிறத மற்றவங்க அதிகமா சொல்ல முடியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு சொல்லலாம். ஆனா என்கிட்ட இருக்கிற அந்த பட்டியலை நான் தான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட இருக்கிறதான சுய இச்சைகளை நான் தான் கண்டுபிடிக்கணும்.
தூக்கத்துக்கு இடம் கொடுக்கிறேனா, அது ஒரு விதமான சுய இச்சை. பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்கிறேனா, அது ஒரு விதமான சுய இச்சை. தேவனுடைய காரியத்துக்கு முன்னால உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அது ஒரு விதமான இச்சை. இப்படி இச்சைகளை நாம என்னென்ன விதத்துல நமக்குள்ள வைத்திருக்கிறோம், அல்லது எப்படிப்பட்ட இச்சைகள் நிரம்பின ஒரு குணபாத்திரமாக நாம் காணப்படுகிறோம், நல்லா கண்டுபிடிக்கணும். அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்க, அடுத்தவங்க என்ன மாதிரி வாழ்க்கை நடத்துறாங்க, அவங்கள என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பத்தி நம்ம 4 பேர்கிட்ட பேசலாம், அதெல்லாம் விட்டுறணும். அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அடுத்தவன் 1000 பண்றான், 1,00,000 பண்றான், அது அவன் பிரச்சனை, அது உனக்கு தேவையில்லாதது. உன்னை நீ அறிய வேண்டும். முதலாவது நீ அறிய வேண்டியது என்னவென்றால், உன்னிடத்தில் சுய இச்சைகள் என்ன மாதிரியான விதங்கள்ல நிரம்பி கிடக்கிறது என்பதை நீ கண்டறிய வேண்டும். நான் என்னைய கண்டுபிடிக்கணும். நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை கண்டுபிடிக்கணும். அடுத்த 2 வசனங்கள் முக்கியமான வசனங்கள். அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி, செவி வந்துருச்சு பாத்தீங்களா, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. இந்த சுய இச்சைகள் இங்க எழுதியிருக்கு. ஒருத்தருக்கு பலவிதமான சுய இச்சைகள் இருக்கும். அதுல கண்களோடு தொடர்புடையதாக, வாயோடு தொடர்புடையதாக, உடலோடு தொடர்புடையதாக, இப்படி முக்கோணங்கள்ல பல்வேறு இச்சைகள் இருக்கும். அதெல்லாம் கண்டிச்சு பேசுற, சத்தியத்தை பேசக்கூடிய, சபைகளுக்கு வருகிறவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாம ஆரோக்கியமான உபதேசம் எழுதியிருக்கு பாருங்க, அதான் சத்தியமான உபதேசம். அதெல்லாம் பொறுக்க மனதில்லாம ஆத்துமா வந்துருச்சு பாருங்க. சத்திய உபதேசத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை, சுட்டி காண்பிக்கிற பிரசங்கத்தை, எச்சரிக்கிற பிரசங்கத்தை, கண்டிக்கிற பிரசங்கத்தை, குத்தி உணர்த்துகிற பிரசங்கத்தை பொறுக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா ஆத்துமால சுய இச்சை வேலை செய்யுது. ஊழியக்காரங்க கண்டிச்சு பேசிடக்கூடாது. ஊழியக்காரர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியோட நிலைமையை வெளிப்படுத்தி பேசிடக்கூடாது. உடனே மனசு பொறுக்கிறது இல்லை, ஆத்துமால இச்சை இருக்கு. அடுத்தபடியா செவித்தினர் உள்ளவர்களாகி, இவங்க பேசுறதெல்லாம் இனிமே நம்ம கேட்க முடியாது, நமக்கு ஏத்த மாதிரி பேசுற ஆட்கள் தேவை, நான் விரும்புற மாதிரி பேசணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பேசணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுல ஒரு இச்சை வெறி உள்ளவங்களாம் தங்களுக்கான போதகர் அல்ல போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. பண விஷயத்துல பேசுற ஒரு போதகர் தேவை, தன்னை உயர்த்தி பேசுற ஒரு போதகர் தேவை, தனக்கு முக்கியம் கொடுக்கிற ஒரு போதகர் தேவை, நான் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கக்கூடிய ஒரு போதகர் தேவை. இப்படி பல விதங்கள்ல போதகர் அல்ல போதகர்களை தங்களுக்கென திரளாக சேர்த்து கொள்ளக்கூடிய சுய இச்சைகள் உள்ளவர்களா சபைக்குள்ள காணப்படுகிறோமா? முதல்ல பொதுவா கேள்விப்பட்டோம். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில சத்திய போதகத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை வெறுக்கக்கூடிய அளவிற்கு மனதும் ஆவியும் கொண்ட சுய இச்சைகளுக்கேற்ற ஆத்துமாக்களா, ஆவிய உடையவர்களா சபைக்குள்ள நம்ம காணப்படுறோமா? என்ன கண்டிக்க ஒரு போதகரை, என்ன கண்டிக்க ஒரு மேய்ப்பரை, என்ன கண்டிக்க ஒரு பிரசங்கிய தேவன் சபையில வச்சிருக்கிறார். நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க அருமையா இருக்கிறீங்க, நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க, நீங்க பியூரா இருக்கிறீங்க அப்படி ஊழியக்காரன் சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கவே கூடாது. சிஸ்டர் உங்களை போல உண்டா, பிரதர் உங்களை போல உண்டா, பாஸ்டர் நீங்க என்கிட்ட இதெல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்லக்கூடிய ஆவி வார்த்தை உன்னிடத்திலிருந்து வெளிப்பட உன்னுடைய ஆத்துமாவிலே என்னைக்கு உணர்வு உண்டாகிறதோ அன்றைக்கு நீ சுய இச்சைகளினாலே ஆத்துமாக்களிலும் ஆவிகளிலும் இழுக்கப்படாத ஒரு வாழ்க்கையை விரும்பி வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்திருக்கிறாய். நம்மள ஏதாவது என்ன பிரதர் லேட்டா வர்றீங்க, தலையை தான் கீழே தொங்கப்பட்டிருப்போம், எல்லாரும் முன்னாலும் என்னை கேட்டுட்டான், மனசு பொறுக்கிறது இல்லை. பாச இப்படிலாம் நீ என்னை கேட்கலாமா? எப்படி கேட்கலாம்? நீ பேச்சில் அந்த சுய இச்சை வெளிப்படும். ஊழியக்காரன் வேத வசனங்களை எடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் சபையை நடத்தும் போது இதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை அறியாமல் தன்னுடைய சுய இச்சையை ஆத்துமால வைத்துக் கொண்டு அதை இதனுடைய ஆவியில வெளிப்படுத்தி உன்னுடைய ஊழியரிடத்தில் நீ எப்படி நடப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி நடத்துவாய்? எல்லாம் பொறுக்காத ஆட்கள் தான் இஷ்டத்துக்கு தங்களுக்கு ஊழியர்களை தெரிந்து கொண்டு சேர்த்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை சுய இச்சைகளின்படி நடத்தக்கூடிய கடைசி நாட்களிலே உருவான ஆட்களாக சபைக்குள்ளே இருக்கிறவர்களும் மாறி போவார்கள். எத்தனையோ ஊழியக்காரங்க
தங்களுடைய ஸ்தாபனத்துக்கும் தலைமை ஊழியருக்கும் கட்டுப்படாம கீழ்ப்படாம அநியாயமா பலவிதமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டு அவர்களும் சபையை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தாம சுய இச்சைகளின்படி நடக்கக்கூடியதான ஒரு குணபாத்திரமா இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய தலைமையை சேர்ந்தவங்க முதல்ல ஒரு ஸ்தாபனத்தினுடைய டீச்சிங்கை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதிகமா பணம் தரக்கூடிய இன்னொரு டெனாமினேஷன் தங்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்ன உடனே அங்க போய் சேர்ந்துக்கிட்டு அந்த உபதேசம் சரியா சரியில்லையா, ஆரோக்கியமா இருக்கா ஆரோக்கியம் இல்லாம இருக்கா அதெல்லாம் பாக்குறது இல்ல. உடனே அதையும் தங்களுடைய கரிக்குலமா கொண்டு வந்து அதனுடைய சபை மக்களுக்கு கொடுத்து நல்ல ஆதாயம் பார்க்கலாம். சுய இச்சைகள் விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி ரொம்ப கஷ்டம். நீங்க நானும் என்ன நிலைமையில இருக்கிறோன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியா 1 Corinthians 6:9 அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? யாரெல்லாம் அநியாயமா நடக்கிறோமோ அவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டோங்கிற அறிவு நமக்கு இருக்கா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரர். இந்த வார்த்தைகள் எல்லாம் விளக்கி பேசுவது மிக கடினம். ஒரு ஆண் தனிப்பட்ட விதத்திலே தன்னில் தானே சுய இன்பம் கொள்வது, ஒரு ஆண் ஒரு பெண் இப்படிப்பட்டதான சுய புணர்ச்சிக்காரராக மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழக்கூடிய குணபாத்திரமாக இருக்கிறோமா? கண்டுபிடிக்கணும். இருக்கிறாங்க இல்லைன்னா ரொம்ப நல்லது. இருக்கிற வாழ்க்கை கெட்டது, சுய இச்சையின்படி நடக்கிற வாழ்க்கை தேவையற்றது. எல்லாம் உணரணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. என்ன நிலைமையில இருக்கிறோம்னு கண்டுபிடிக்கணும். கடைசியா வாச்ச 2 வசனங்களை பார்க்கும்போது பொறுக்க மனசு இல்ல, திரளான போதகர்களை போதகத்துக்காக சேர்த்துக் கொள்வது சுய புணர்ச்சி. 3 லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமால ஒரு விதமான இச்சை, நம்முடைய ஆவியில ஒரு விதமான இச்சை, நம்முடைய சரீரத்துல ஒரு விதமான இச்சை சுயமா இருக்குதுன்னு பொருள். சோ இதே மாதிரி நிறைய காரியங்கள் அது என்னென்ன கோணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறத இச்சைகளின் பட்டியலை நம்ம வீடுகளுக்கு போய் வேத வசனங்களை எடுத்து வச்சு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் என்கிட்ட இருக்கு, என்னுடைய உணர்வா இருக்கு, என்னுடைய வார்த்தையா இருக்கு, என்னுடைய செயலா இருக்கு, என்னிடத்துல அக்கிரமமா இருக்கு, இடத்துல மிருதலா இருக்கு, இடத்துல பாவமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிக்கணும். பாவம் குற்றமாக இருந்தாலும் பாவம் இச்சைகளாகவும் செயல்படுகிற காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சுய இச்சைகள் என்னை இழுத்து அது என்னை குற்றமுள்ள இச்சைகளாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்து என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுவரை அப்படி நான் வாழல அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்பணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13 நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையில என் கைகளை கழுவினேன். அவன் இருதயத்தை பத்தி பேசுறான், அவன் கைகளை பத்தி பேசுறான். அவனிடத்துல ஆத்துமால சரீரத்துல கூடவே ஆவியில இருந்ததான தன்னுடைய இச்சைகளை கண்டுபிடிச்சு அவன் குற்றம் இல்லாமையில கழுவி அன்ன சுத்தம் பண்ணிக்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய ஆவிய ஆத்துமாவ சரீரத்தை ஒட்டு மொத்தத்துல நம்முடைய எல்லா அவயவங்களையும் என்ன மாதிரியான இச்சைகளால நிரம்பி இருக்கிறோம், என்ன மாதிரியான இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோம், என்ன மாதிரியான இச்சைகளுக்கு இழுக்கப்பட்டு குற்றமுள்ள வாழ்க்கைய அக்கிரமத்தை மீறுதல பாவத்தை செய்கிறோம்னு சொல்லி கண்டுபிடிச்சு மனம் திரும்பி கல்வாரி வெண்கல தொட்டியில நம்ம சுத்தம் பண்ணப்பட எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் சீக்கிரமா எழும்புங்க. சுத்திகரிப்பின் செய்தியை கேட்ட நாமும் நம்முடைய தனிப்பட்ட நிலைமை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் இந்த மாதிரி நம்ம யோசிக்கல அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில நாம சிந்திச்சு வாழல அப்படின்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் நம்மிடத்தில் பேசின சத்திய சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, இந்த உலகத்துல எவ்வளவோ இச்சைகள் இருக்கு அது வேற, ஆனால் எனக்குள்ள இருக்கிற இச்சைகள் என்ன? இன்னொருத்தங்கிட்ட இச்சை இருக்கும், அவன் என்னை இழுக்க பார்ப்பான், அது வேற. நான் சும்மாதான் இருந்தேன், அவன் தான் என்னை இந்த மாதிரி விஷயத்துல சிக்க வச்சு என்னை மாட்ட வச்சு என்னை இப்படியெல்லாம் ஆக்கிட்டான், அது வேற. அவன் என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டான், அது வேற. ஏன் ஆவி எப்படி வேலை செய்யுது, ஏன் ஆத்துமா எப்படி வேலை செய்யுது, ஏன் சரீரம் எப்படி வேலை செய்யுது? என்னோட ஆவியில ஆத்துமால சரீரத்துல என்னை சார்ந்த, என் குடும்பம் சார்ந்த, நான் வாழ்கிற இடம் பொருள் உலகம் சார்ந்த என்ன மாதிரியான காரியங்கள் மேல எனக்குள்ள விருப்பங்கள் மறைந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு சில துணியை பார்த்துட்டா போதும், அதிலேதான் கண்ணா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில உணவை பார்த்துட்டா போதும், அதிலேதான் மனசா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சிலருடைய
வித்தியாசமான பொருள்களை பார்த்துட்டா அது மேல அப்படியே கண்ணா இருக்கும். ஏன் அந்த பொருள் மேல கண்ணா இருக்கு? அந்த வீட்டுக்கு ஒரு நேரம் போய் அந்த வீட்டாருக்கு தெரியாம அந்த பொருளை அப்படியே அபகரிச்சு எடுத்துட்டு வந்துடுறது. அவர்களுக்கே தெரியாம அதை எடுத்துட்டு வந்துடுறது. இப்படி அவரவருடைய இருதயம், அவரவருடைய ஆவி, அவரவருடைய சரீரம் என்னென்ன மாதிரியான காரியங்கள்ல விருப்பம் கொண்டதா இருக்கு. என்னைக்காவது நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறோமா? அடுத்தவங்களை நம்ம பார்க்கிறோமே, அடுத்தவங்க எப்படி எல்லாம் நினைக்கிறாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க, என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி அதை உன்னிப்பா கவனிக்கிறோமே. ஏன் என்ன நான் கவனிக்கிறது இல்ல? ஏன் என்ன நான் ஆராய்ச்சி பண்றது இல்ல? ஏன் என்னுடைய நிலைமையை நான் கண்டுபிடிக்கிறது இல்ல? என்கிட்ட சுய இச்சை ஆவியில இருக்க, என்கிட்ட சுய இச்சை ஆத்துமால இருக்க, என்கிட்ட சுய இச்சை சரீரத்துல இருக்குதே. அது கண்களின் இச்சைக்கு கீழே நிறைய வருதே, அது ஜீவனத்தின் பெருமைக்கு கீழே நிறைய வருதே, அது மாம்சத்தின் இச்சைக்கு கீழே நிறைய வருதே, அது ஆத்தும இச்சைகளுக்கு கீழே நிறைய வருதே, அது ஆவியின் இச்சைக்கு கீழே நிறைய வருதே, அது மாம்சத்தின் சரீரத்தின் இச்சைகளுக்கு கீழே நிறைய வருதே. என்னெல்லாம் என்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி என்னைக்காவது நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேன்னா? என்னைக்காவது அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா? அதை கண்டுபிடிக்காதனால தானே அவ்வப்போது அது என்னை இழுக்கிறத கண்டுபிடிக்காம அதுல சிக்கி அதுல சோதிக்கப்பட்டு அக்கிரம சிந்த மீறுதலான வார்த்தை பாவமான கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு குற்றமுள்ள பாத்திரமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னால தெய்வ சமூகத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியுதா? உலகத்துக்கு நேரம் கொடுக்கணுங்கிற அந்த இச்சையான எண்ணங்கள் இருக்குது. என்னங்க பைபிள்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது நேரம் இல்லைன்னு இச்சையோடு பேச தெரியுது. என்னங்க கர்த்தருடைய காரியமா ஊழியங்களை சுவிசேஷத்தை சொல்றீங்களா? எங்க பாஸ்டர் எங்கெங்க அதெல்லாம் இச்சையோட வெளிப்படுத்த தெரிகிறதே. அந்த நேரங்களை உனக்காக பயன்படுத்துகிறியே. எதற்கெல்லாம் நீ தேவனையும் தேவ காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் விட்டுட்டு நீ இச்சைகளால இழுக்கப்பட்டு உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை மீறுதல் அக்கிரமங்கள் பாவங்கள் உள்ளதா குறையுள்ளதா மாற்றி உன்னுடைய அன்றாட வாழ்க்கைய நீ நடத்தி கொண்டிருக்கிறாய். எனக்கு உனக்குன்னு சொல்லி கேட்கணும். சபைக்கு வர்ற சத்தியத்தை ஆரோக்கியமான உபதேசமா பேசும்போது அதை பொறுக்க மனசு இல்லாம இருக்கிறேனா? கடைசி நாட்கள் வரும்போது சுய இச்சையின்படி நடக்கக்கூடியவர்கள் எழும்புவார்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நான் காணப்படுகிறேனா? சபைக்குள்ள எனக்கு கொடுக்கப்படுகிற சத்திய உபதேசத்தை மறுக்கிறேனா? மறுதளிக்கிறேனா? ஒத்துக்கொள்ளாம இருக்கிறேனா? வர்ற மாதிரி வர்றது, தங்களுக்கு விருப்பமானபடி யோசிக்கிறது, விருப்பமானபடி பேசுறது, விருப்பமானபடி நடக்கிறது, இச்சைகளின்படி வாழ்க்கையை நடத்துவது. நினைச்சா சபைக்கு வர்றது, நினைச்சா சபைக்கு வர்றதில்லை. நினைச்சா பைபிள் எடுக்கிறது, நினைச்சா பைபிள் எடுக்கிறது இல்லை. நினைச்சா சத்தியம் சத்தியம் பேச, நினைச்சா சத்தியத்தை பத்தி பேச. இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? சுய புணர்ச்சிக்காரராக இருக்கிறோமா? நம்முடைய ஆத்துமால, நம்முடைய ஆவியில, நம்முடைய சரீரத்துல தன் தன் இச்சைகள் இன்னதென்று என்னை உணர்த்தோ நான் மனம் திரும்பணும் தெய்வமேன்னு சொல்லி கேட்கிறோம். சங்கீதக்காரன் சும்மா சுத்தம் பண்ணிக்கல, தாங்கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சு அதெல்லாம் எங்கெங்க இருக்குதோ அதுக்கெல்லாம் அவன் சுத்தம் பண்ணணுங்கிற அறிவோடு நடந்து கொண்டது போல என்றைக்கும் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டதான நாமோ அப்படிப்பட்ட அறிவோடு இங்கே காணப்படுவோமா? கேட்ட செய்தியின் அடிப்படையில் என்னை உணர்த்துன்னு சொல்லி கேட்கறது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வார காலமா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். எப்படியெல்லாம் மனதில் சிந்திச்சு இருக்கிறோம் அக்கிரமமா, எப்படியெல்லாம் நம்முடைய ஆவியில பேச்சுக்களை வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய சரீரத்துல செய்கைகளை கெட்ட கிரியைகளை செய்திருக்கிறோம். என்ன வானத்தோன்னு சொல்லி கேட்க அடிமையான வாழ்க்கை, அத்துமால அடிமை, ஆவியில அடிமை, சரீரத்தில் அடிமை, அடிமைத்தனம் உள்ள வாழ்க்கை செய்யக்கூடாது. ஆனா செய்துட்டு இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மனம் திரும்பிட்டு திரும்ப திரும்ப அதிலேயே கைகளை வைக்கிற ஒரு குணபாத்திரமா அடிமையா இருக்கிறோமா? என்ன வானத்தோன்னு கேட்கணும். கவனத்தைப்படுற காரியங்கள் எல்லாம் மௌனமா அறிக்கை செய்து கழுவப்பட வேண்டாமா? நீங்களும் நானும் உணர்ந்து அறிக்கை செய்து முடிவா கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? உங்களோடு கூட நானும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். குற்றங்கள் எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்து அதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி கழுவப்பட யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியன் செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு நாங்க மனம் திரும்பி இருக்கிறோம். கடந்த வாரம் நாங்க வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து நாங்க மனம் திரும்பி இருக்கிறோம், உணர்ந்து அறிக்கை பண்ணி இருக்கிறோம்.
கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய இச்சைகளுக்காக, குற்றங்களுக்காக, அடிமைத்தனங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் பலியாகி தம்முடைய குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அந்த இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று அவருடைய குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ஜீவ ஆவி ரத்த ஜலம் மூச்சினால் ஆண்டவரை நாங்க கழுவப்படணும். எபேசியர் 5:26, 1 6 11 1 7 சத்திய வசனத்தை கொண்டோம் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்து விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமையாற்றம் கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.